ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பட்டாளத்தான் மனைவி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். இன்னைக்கு ஆசிரியர் தினத்துக்கு வந்து நானும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து செல்வா வந்து விஷ் பண்ணியிருந்தான். செல்வா விஷ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஒர்க் பண்ணலனா கூட நம்மளும் ஒரு ஆசிரியர் அப்படின்னு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த ஆசிரியர் தினம் வந்து இன்னைக்கு என் ஃப்ரெண்டு விஷ் பண்ண உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. என்னோட டியூஷன் பசங்க வந்து எனக்காக வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, விளாக் எதுவுமே நான் ரெடி பண்ணல. டியூஷன் இப்போ தான் முடிஞ்சுது. மணி பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. அப்போ டியூஷன் முடிஞ்ச கையோடையே என்னோட ஸ்டூடெண்ட் கொடுத்த கிஃப்ட்டை வந்து உங்க கூட ஷோ பண்ணி காட்டிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ நான் எதுக்கு ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பசங்க தான். நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல. நான் வந்து எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும் தான் நான் வந்து டியூஷன் எடுக்கிறேங்க. அந்த பசங்க வந்து எனக்காக இந்த விஷஸ் கொடுத்தது, அதாவது ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி இந்த பேப்பரில் எழுதி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பேப்பர் எழுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பென் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் 11th 12th கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து நான் கம்ப்யூட்டர் மேஜர். அதனால் 11th 12th வந்து நான் ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போகும்போது அங்கே உள்ள ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி பேப்பரில் வந்து நிறைய எழுதி கொடுத்தாங்க. என்னை பற்றி நான் எப்படி டீச் பண்ணுவேன், என்னை எப்படி அவங்களுக்கு பிடிக்கும், அப்புறம் நான் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னுமே எங்கள் வீட்டில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே. ஏன்னா நான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகலை. ஏன்னா இப்போது 2020 தான் நான் வந்து டீச்சர் பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், அந்த கொரோனா டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட நான் இங்கே நார்த் சைடு வந்ததுனால டீச்சிங் ஃபீல்டுக்கு என்னால் போக முடியல. இப்போ நான் வீட்டில் இருந்தாலும் ஏதோ என்னால் முடிஞ்சது வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். புதுசாக பார்க்குறவங்க வந்து யாரா இவங்க வளவலான்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இது ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோவில் இந்த ஆக்சுவலி என்னோட லைஃப் ஸ்டைலில் தான் இந்த பட்டாளத்தான் மனைவி இருக்குது. இதுவும் ஒரு மெமரியாக இருக்கணும். நான் வந்து டெல்லியில் இருக்கும்போது இப்படி என்னோட ஸ்டூடெண்ட் கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு மெமரியாக வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து எனக்காக நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். என்னோட ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெக்கரேட்லாம் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஸ்டோன்லாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம் அப்படின்னு எழுதிட்டு கீழே ஒரு சின்ன 4-5 லைன் எழுதியிருக்காங்க. இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து யாராவது நம்மளை புகழ்ந்து நமக்கு எதிர்பார்க்காத போது கொடுக்கும்போது அந்த வேர்டு வந்து நம்மளை ரொம்பவே வேல்யூபிள் ஆகும். ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிட்டேன் அந்த பிள்ளைங்களுக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயான்ஸ், இது வந்து 1st கிளாஸ் ஸ்டூடெண்டோட க்ரியேட்டிவிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd கிளாஸ் ஸ்டூடெண்ட். இதுவுமே ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதி சம் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கா. இது அந்த பொண்ணோட க்ரியேட்டிவிட்டி. பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தம்பி. ஓகேவா. இது வந்து இந்த மாதிரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது கூடவே வந்து ஒரு பெண்ணையும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு சொல்லி இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாகினா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட். இவங்க வந்து 5th படிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க இருக்கும்போதே வீடியோ எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஆசை. பட் என்னென்னா நம்ம டியூஷன் நடத்தும் போது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணக்கூடாது. சம் சோசியல் மீடியாவில் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் பர்மிஷன் இல்லாமல் வீடியோவில் காட்டுறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். அதனால தான் நான் அவங்க கிஃப்ட் கொடுக்கும்போது நான் வீடியோ எடுக்கலை. இப்போ நேம் சொல்லிக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ அவங்க வந்து ஹிந்தி தான், அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் நேம் சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அந்த பொண்ணுங்க. இது ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பையன், சஜாத்னு ஒரு பையன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே பை மை ஃபேவரட் மாம் அப்படின்னு போட்டிருக்கிறான். இது ரொம்பவே அட்டாச்சாக இருந்துச்சு. ஃபேவரட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் வாயிலிருந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம பேசுகிறது, நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, அதை தாண்டி ஒரு நல்ல பாண்டிங் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே.
நான் இது வரைக்கும் மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கல. பட் இப்போ டியூஷன் டைம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒன்ஸ் அந்த ஸ்கூல் டீச்சிங் போன ஞாபகம் வந்துச்சு. அதனால இன்னைக்கு ஒரு மெமரிஸாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு பொண்ணு கொடுத்துருக்கா பாருங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே மாம் பை சான்வி. இது அந்த குட்டி பொண்ணு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. மேபி இது பெண்ணாக தான் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாமே நான் வந்து பொக்கிஷமாக வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஏன்னா அவங்க போன இயருமே எனக்கு கொடுத்தாங்க, அதையுமே நான் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியஸ்டான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இதில் என்ன வீடியோ இருக்குது, இது எதுக்காக போட்டாங்க அப்படின்னு கிடையாது. இதில் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலி நான் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து டீச்சர் பிஎட் எம்எட் முடிச்சிருக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மேஜர் என்னோடது. நான் ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 11th 12th கிளாஸ் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். 11th வந்து டீச் பண்ணணும், 12th வந்து அப்பப்போ ஸ்டடிக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த கம்ப்யூட்டர் டீச்சர் வந்து நம்மளை வந்து கண்காணிப்பாங்க. நம்ம எப்படி டீச் பண்ணுறோம், நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொஞ்சம் மார்க் இருக்கும். அவங்க தான் நமக்கு வந்து குட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு மார்க் கொடுப்பாங்களா. அப்படி இருக்கும்போது அந்த டீச்சர் வந்து ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டீச்சர் இப்போ பார்க்காங்களான்னு தெரியாது, அவங்க கவர்மெண்ட் ஜாப் டீச்சரு, நம்ம ட்ரைனிங் டீச்சர் தானே. அப்போ நான் வந்து 11th 12th வந்து எனக்கு ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண விட்டாங்க. நீ எப்படி உனக்கு டீச் பண்ண முடியுமோ அப்படி டீச் பண்ணு, கிளாஸை கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த டீச்சர். இப்போவும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து என்னோட ஃபோனில் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். அவங்கக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்கிட்ட, நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் அந்த டீச்சிங் ஃபீல்டு, நீ ஒரு டீச்சர் ஆனால் கூட நீ எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் உனக்கு முன்னாடி இருக்கிற எல்டர்ஸ்க்கு வந்து நீ வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த பணிவு வந்து நம்மளை வந்து எப்போதுமே உயர்வான இடத்துல வைக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, சீக்கிரமாக நீ வந்து எக்ஸாம் எழுதி இதே ஸ்கூலுக்கு வந்து ஒரு டீச்சராக வந்துரு, ரொம்ப ரொம்ப சூப்பராக டீச் பண்ணுற, ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் வந்தனா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி விஷ்லாம் பண்ணாங்க. அப்புறம் தான் நம்ம எக்ஸாம் எழுதலையே, அதனால் நம்ம அந்த சைடே போகிறதில்ல. ஆனால் அந்த டீச்சர் வந்து ஏதாவது ஒரு இதுனா கூட காண்டாக்ட் பண்ணி பேசுகிறது, ஏதாவது ஒரு பர்த்டே விஷ் அப்படின்னா பண்ணுவாங்க, நானும் அவங்களுக்கு பண்ணுவேன். இதெல்லாம் தாண்டி அந்த 11th 12th கிளாஸை நான் ஹேண்டில் பண்ணி அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு நம்ம காலேஜ்லேருந்து நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கோம். டீச்சிங் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், திரும்ப வந்து நம்மளோட காலேஜுக்கு திரும்ப போயிடணும். அப்படிலாம் போயாச்சு. திரும்ப நம்மளோட பிஎட்டை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து எக்ஸாம் வந்துச்சு. நான் 11th கிளாஸ் வந்து மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட், அதாவது மேக்ஸ் பயாலஜியில் கம்ப்யூட்டர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நான் வந்து கம்ப்யூட்டர் எடுத்தேன்னா, அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்துச்சு. அதாவது ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் சொல்லுவாங்கள்ல, அது வந்துச்சு. அவங்க வந்து என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே நான் டீச் பண்ண கிளாஸில் கம்ப்யூட்டர் மேஜரில் எல்லாருமே ஆல் பாஸ் ஆகிருக்காங்க. எந்த கிளாஸில் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் மேக்ஸு, அதுக்கூட அக்கௌண்டன்சியில் உள்ள மேக்ஸு, அக்கௌண்டன்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அந்த மேஜருக்கும் நான் எடுத்திருந்தேன். இந்த 2 கிளாஸ்லேயும் கம்ப்யூட்டர் சப்ஜெக்டில் எல்லாருமே ஆல் பாஸ் ஆகிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டீச்சர் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு தேவை கிடையாது. அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி ஒரு ஹாப்பியஸ்ட் விஷயமா எல்லா ஸ்டூடெண்ட்டும் நம்மளோட சப்ஜெக்டில் பாஸ் ஆகிட்டாங்க, கம்ப்யூட்டரில் ஆல் பாஸு, ஸ்கூலில் எல்லாருமே ஆல் பாஸ் அப்படி சொன்ன உடனே அவங்க என்னை சந்தோஷமாக எனக்கு தேங்க் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப சூப்பர்மா அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரே சந்தோஷம். ஒரு டீச்சர் ஆல்ரெடி அவங்க நிறைய ப்ரொஃபஷ்னலாக ஒரு கவர்மெண்ட் டீச்சர், அவங்க எனக்கு விஷ் பண்ணது, எனக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டீச்சராகவே நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, நம்ம ஹேண்டில் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டு, நம்ம நடத்தின ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லெசன் புரிய வச்சு ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு லெவல் ஆவரேஜாக இருப்பாங்க, பிலோ ஆவரேஜ் இருப்பாங்க, இல்லை டாப்பாகவும் இருப்பாங்க. அப்படி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம நடத்தின டீச்சிங் புரிஞ்சு அவங்க ஆல் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் எனக்கு கிரெடிட் கொடுத்தது பார்த்திங்கன்னா, நான் பிஎட் பட்டம் வாங்கினதை விட எனக்கு வந்து பெருசாகவே இருந்துச்சு. இன்றைக்கி டீச்சர்ஸ் டே வந்து அந்த டீச்சர்ஸ்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியல. சப்போஸ் யாராவது டீச்சர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் டீச்சர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு விஷ் பண்ண என்னோடய ஃப்ரெண்டுக்கும் எல்லாருக்குமே இனிமேல் விஷ் பண்ணுவீங்கள்ல, அவங்களுக்கும் சேர்த்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோட மெமரிக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வ்ளாகில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாய்.